மோகன், தமிழகத்தை பொறுத்த அளவில் நீலகிரி மாவட்டத்தில் இந்த தேர்தலின் போது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அந்த ஸ்ட்ராங் ரூமில் கேமரா என்பது பழுதடைந்திருந்தன. அது கடும் வெயிலினால் பாதிப்பு ஏற்பட்டதாக அன்றைய தினம் மாவட்ட ஆட்சியாளர் ஒரு தகவலை தெரிவித்திருந்தாலும், தொடர்ச்சியாக அது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அரசியல் கட்சியினர் முன்வைத்திருக்கின்றனர். இதே போன்று கேரளாவை பொறுத்த அளவில் கடும் வெயில் என்பது 14 மாவட்டங்களிலும் நிலவி வரும் நிலையில் நேற்று மாலை முதல் திருவனந்தபுரம், ஆலப்புழா உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மழை என்பது பெய்து வருகிறது. இதன் எதிரொலியாக ஆலப்புழா மாவட்டத்தை பொறுத்த அளவில் நேற்று நள்ளிரவில் இடி மின்னலுடன் மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வந்த நிலையில் அங்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், குறிப்பாக கடந்த 26ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தலின் போது வாக்குப்பதிவு என்பது கேரளாவில் நடைபெற்றிருந்தன. இதற்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கும் அந்த புனித ஜோசப் மேல்நிலை பள்ளியில் அங்கு வைக்கப்பட்டிருந்தன. அந்த அறையில் கண்காணிப்பு கேமரா, சுமார் 10க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த மழையின் போது திடீரென 10 கேமராக்கள் முழுவதுமாக பழுதடைந்திருக்கின்றன. இந்த சம்பவம் என்பது அங்கு ஒட்டுமொத்த வேட்பாளர்களையும் ஒரு அதிர்ச்சிக்குள் ஆகியிருக்கிறது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த அளவில் ஆரிஃப் என்பவரும், அதே போன்று பாஜகவை பொறுத்த அளவில் சோபா சுரேந்திரன், தொடர்ச்சியாக காங்கிரஸை பொறுத்த அளவில் KC வேணுகோபால் போன்றவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிட்டிருந்தனர். வாக்குப்பதிவு போட்டியிட்டிருக்கும் இந்த நிலையில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைக்கப்பட்டும் இருக்கும் அந்த கண்காணிப்பு கேமரா என்பது முழுவதுமாக செயலிழந்திருப்பது என்பது ஒட்டுமொத்த ஒரு அதிர்ச்சியை அவர்களுக்குள் ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக அவர்கள் தற்பொழுது மாநில தேர்தல் ஆணையத்திடம் புகார் என்பது அளித்திருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் உடனே இது சம்பந்தமாக விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்ததன் அடிப்படையில் தற்பொழுது அங்கு இடி மின்னலின் காரணமாக இது பழுது ஏற்பட்டதாக மாவட்ட ஆட்சியாளர் விளக்கத்தை அளித்திருக்கிறார். அது மட்டுமின்றி உடனே அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கும் இந்த நிலையில் விசாரணை நடத்த வேண்டும் என வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். இது அந்த மாநில மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. மோகன்.